எனக்கு இருக்கு நீ. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன் நீ அப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாக்க? ஐயோ போ. அக்கா வாங்க மாப்ள. மாமா வாங்க உள்ள வாங்க. காஃபி குடிக்கிறீங்களா? அப்படியே 16 வகையான விருந்து வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுரு. யாருமா நீ? அவரே என் தொந்தரவு தாங்காம தூக்க கலக்கத்துல கடுப்புல வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் காப்பி கீப்பின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. மாமா நீங்க கடுப்புலயா வந்திருக்கீங்க? முத்துப்பாண்டி வந்து கூப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது. ஆனால் நான் இந்த மாதிரி போகிலாம் கொண்டாடினதில்லை. கேட்கும்போது எக்ஸைட்டடாக இருந்தது. அதான் என்னன்னு பார்க்கலாம் வந்தேன். அப்ப சூப்பரு. வாங்க, நீங்களும் மீனாட்சியும் புதுசா கல்யாணம் ஜோடிங்க. வாங்க, உங்களுக்கு தலைப்போகி தலைப்பொங்கல் 2 பேரும் ஜோடியா சேர்ந்த மாதிரி போகி ஆரம்பிச்சிங்க. வாங்க. சகல, நம்ம மீனாட்சி பக்கத்துல வந்து நில்லுங்க. இல்லை இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. எல்லாரும் போகி கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹாய் தீரஜ். புது மாப்பிள்ள புது பொண்ணுக்கு ஸ்பெஷல் மார்னிங். மீனாட்சி, இந்த வருஷம் நீங்க 2 பேரும் போகி கொண்டாடுறீங்க. அடுத்த வருஷம் உங்க கூட குட்டி மீனாட்சியோ இல்ல குட்டி தீரஜும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடணும். அதுக்காக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏய், இப்ப எதுக்கு நீ வந்த? எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தா போதும், போடியங்க. நானும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவ தானே மாமா. நான் உங்க பொண்டாட்டி. அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏய், நீ என் பொண்டாட்டிலாம் கிடையாது, போடி அந்த பக்கம். ஏய் ஏண்டா, நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்குடா அதுக்கிட்ட போய் உரண்ட இழுக்கிற? இங்காரு, நீ ஒத்துக்கலைனாலும் ஊரே அது உன் பொண்டாட்டி தான் ஒத்துக்கிருச்சுல. பேசாமறா. ஹாஸ்னே, நீ போய் பழசு பட்டதா அந்த எடுத்துட்டு போமா. அவன் என்ன சொல்றது? ஏய், அவளை எதுக்குடா இழுத்துக்கிட்டு இருக்க? மாமா விடு மாமா. ஜிலேபி சொல்ற மாதிரி சந்தோஷமா இருக்க நேரத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? விடு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டும். அதான் மீனாட்சியே சொல்லியாச்சுல்ல. வேலைய பாரு மாமா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க ஏன் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து பழசெல்லாம் நெருப்புல போட்டு போகி ஆரம்பிங்க. வாக்கா. ஆரம்பிக்கலாம். ஆனால் போகி எது கொண்டாடுறாங்கன்னு யாரா சொல்ல முடியுமா? இதுவா, வருஷ கடைசியில நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத பழைய பொருளெல்லாம் நெருப்புல போட்டு அக்னி தேவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த புது வருஷத்தை புதுசா ஆரம்பிக்கிறதுக்கான விசேஷம்னு சொல்லுவாங்க.